அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி இந்த மாதிரி அகல் விளக்கு நான் கடையில் வாங்கினேன். ஒரு 6 அகல் விளக்கு வாங்கினேன். இது சின்ன சைஸ் அகல் விளக்கு தான். இந்த மாதிரி நம்ம மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு இதில் தான் நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? இப்போ கடைகளில் அழகாக பெயிண்ட் அடித்து நல்லா டிசைனாகவும் அகல் விளக்கு கடையில் கிடைக்கிது. நம்ம காசுக்கு தகுந்தாப்பில் சின்னதுலேருந்து பெருசு வரையாக எவ்வளோ டிசைனாக கூட கிடைக்கிது. நம்ம பேசிக்காக இப்படி சின்ன அகல் விளக்கு தான் நம்ம வாங்கி நம்ம வாசலில் வச்சு நம்ம பொதுவாக ஏற்றுவோம். இதவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நியான் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நியான் கலர்ஸில் 4 கலர் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் அக்ரலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒயிட் கலர் பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பண்ணியில் இன்னும் நல்லா எடுப்பாக இருக்கும். நியான் கலர் அதோட கலர் நல்லா யூனிக்காக அழகாக இருக்கும். அது அதில் இருந்தால், அதாவது உங்கள்கிட்ட அந்த கலர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட்டே அதில் லைட் கலர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி அடித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நியான் கலர்ஸ் 4 கலரும், அடுத்து ஒரு ஆஃப் ஒயிட் கலரும், ஒரு லாஸ்ட்டாக லைட் ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு கலரும் இது நார்மல் அக்ரலிக் பெயிண்ட்டு தான். நான் 2 அக்ரலிக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு, அடுத்து உள்ளே அந்த அகல் விளக்கில் இப்போ வர அகல் விளக்குலாம் உள்ளே டிசைன் கொடுக்குறாங்கள, அதை கொஞ்சம் எடுப்பாக காமிக்கிறதுக்காக 3 அகல் விளக்கில் பிளாக் கலர் கொடுத்துருக்குறேன். மற்ற 3 அக்ரலிக் மெட்டாலிக் கலர் கோல்டன் பெயிண்ட் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது நார்மலாக ஒரு 3 கலர் பெயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு மெட்டாலிக் பெயிண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக நிறைய அகல் விளக்கை இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி நம்ம வீட்டில் தீபத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இது புது அகல் விளக்கில் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லையா? இது பழைய அகல் விளக்கு கருப்பாக நம்ம தீபம் ஏற்றி கருப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கூட இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விளக்கிட்டுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். புது அகல் விளக்கு மாதிரி வந்துடும். நான் லாஸ்ட் இயர் அந்த பழைய அகல் விளக்குகளவே பெயிண்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரிலேஷனுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்களேன், இந்த அகல் விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சிம்பிளாக அழகாக வாங்கின சிம்பிளாக குட்டியாக இருந்த ஒரு அகல் விளக்கு நம்ம கலர் பண்ண உடனே ரொம்ப அழகாக மாறிடுச்சு இல்லை? சூப்பராக இருக்குது. இதுவே நீங்கள் பெரிய சைஸ் அகல் விளக்கு வாங்கி அதுக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.